ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யூகேல சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சம்மர் வந்தாவே எனக்கு ரொம்ப எனர்ஜி வந்துடும். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சீசைட் வில்லேஜ் தான் போயிட்டுருக்கோம். மான்செஸ்டர்லேருந்து நார்த் யோர்க்ஷயரை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஒரு 3.5 hours ட்ராவல் இருக்குது இன்றைக்கி கண்டிப்பாக. பட் ஆனால் ஒரு பியூட்டிஃபுல்லான ரோட் ட்ரிப் இருக்குது. ஏன்னா நம்ம போகிற இடம் எல்லாமே நிறைய நேஷ்னல் பார்க்ஸை தாண்டி போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம போகிற இடத்தோட பேர் ராபின்ஹுட்ஸ் பே. இந்த பேர் ராபின்ஹுட்க்கு பின்னாடி வச்சாங்களான்னு கேட்காதீங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ரேண்டம் நேம் தான் நினைக்கிறேன். பட் ஒரு ஃபிக்ஷனலான ஒரு நாவல் மட்டும் இந்த ஊரை கலந்து எடுத்திருக்காங்க. அண்ட் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ராபின்ஹுட் இங்கே ஒரு ஃபிஷர்மேனாக வாழ்ந்து ஃப்ரெஞ்ச் பைரேட்ஸை ஃபைட் பண்ணதாக ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி இருக்குது. பட் அதுவுமே ஃபிக்ஷனல் தான். ஸோ நம்ம இன்றைக்கி நிறைய இடத்த க்ராஸ் பண்ணி போகிறோம். மெயினாக இந்த வீடியோவில் பார்க்குறது இங்கிலாண்டோட ஹையஸ்ட் மோட்டர்வே, அதாவது டாலஸ்ட் மோட்டர்வே. ஸோ அதை தாண்டி போகிறோம். அதே மாதிரி நம்ம 2-3 நேஷ்னல் பார்க்கையும் தாண்டி போகிறோம். ஸோ வாங்க இந்த பியூட்டிஃபுல்லான சீனிக்கான ஒரு ரோட் ட்ரிப்பை எங்களோட சேர்ந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். என்னோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட சேனலில் இருக்க மற்ற வீடியோஸையும் பாருங்கள். என்னோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் சம்மர் ஆரம்பித்ததால் நிறைய கண்டென்ட் ஆன் த வேல இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம போயிட்டுருக்க இடம் நார்த் யார்க் மூர்ஸ் நேஷ்னல் பார்க். ஸோ அந்த நேஷ்னல் பார்க் எட்ஜில் தான் அப்படியே நம்ம டச் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே ஒரு குட்டி பிரேக் நாங்கள் எடுக்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு 5 to 10 minutes எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் லஞ்ச் கொண்டு வந்திருக்கோம், லஞ்ச் பேக் பண்ணி. ஸோ அதை ஒரு இடத்துல நாங்கள் சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் ராபின்ஹுட்ஸ்க்கு போக போகிறோம். ஸோ பாருங்கள் எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அந்த ரோட்ஸ் எல்லாமே அந்த மவுண்டன்ஸ் மேலே இருக்கிறது நம்மளுக்கு ரொம்ப நல்லா விசிபிளாக தெரியுது. அண்ட் இங்கே பிரிட்டிஷர்ஸ் கொஞ்சம் வெயில் அடித்தாவே எல்லாருமே வெளியில் வந்துடுவாங்க. யாருமே இன்டோர்ஸில் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு மோஸ்ட்டாக அவுட்டோரில் என்ஜாய் பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ நாங்கள் ஒரு அழகான இடத்துல பார்க் பண்ணிவிட்டு இந்த மொத்த வியூவையும் நல்லா கேப்சர் பண்ணி பார்த்துட்ருக்கோம். ஸோ நீங்களும் இந்த வீடியோவை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா எண்டு வரைக்கும் பாருங்கள். அதே மாதிரி அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம எடுத்த இந்த ரைட் டர்ன் நம்ம ராபின்ஹுட்ஸ் பேக்கு போகிற அந்த ரைட் டர்ன் தான். ஸோ அப்படியே நீங்கள் பார்க்கலாம், வானத்துக்கும் அந்த ஓஷனுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது. பட் இன்னும் சன்னியாக இருந்ததுன்னா இன்னும் ப்ளூவாக தெரியும். ஸோ அப்படியே அழகாக அந்த ஓஷன் நம்ம ரோடில் போகும்போது அழகாக அந்த வியூ தெரியுது. அப்படியே அதை பார்த்துட்டு அப்படியே ட்ராவல் பண்ணி இந்த ரோடில் போகிறோம். ஸோ நிறைய ரோட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஸ்னேக் பாத் மாதிரி தான் இருக்கும், வளைஞ்சு வளைஞ்சு போகும். பட் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். அண்ட் இங்கே டிராஃபிக் ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதால எல்லாருமே அந்த மினிமம் ஸ்பீடோடு தான் ஓட்டுவாங்க. ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக போகலாம். ஸோ நிறைய ரூட்ஸில் போகும்போது நம்ம அடிக்கடி இங்கே நின்று பார்க்கலாம் அப்படின்னு நினைப்போம். பட் ஆனால் இங்கே ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக வச்சுருப்பாங்க. நிறைய இடங்களில் நம்ம நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுக்க முடியாது. நிறைய வியூஸ் இருக்கிற இடத்துல அவங்களே ஒரு பார்க்கிங் லாட் மாதிரி போட்டு அழகாக வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே நம்ம கார் பார்க் பண்ணி ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ஸோ ரொம்ப சேஃபாகவும் இருக்கும். அது இந்த மாதிரி ஒரு மவுண்டன்லேருந்து இறங்கும் போதோ இல்லை இந்த மாதிரி பீச் சைட் போகும்போதோ நமக்கு நிறைய வியூஸ் இருக்கும் பார்க்க. பட் அங்கங்கே இறங்கி நம்ம ஃபோட்டோஸ் எடுக்க முடியாது. அதுக்குன்னு ஒரு டெடிகேட்டட் ஸ்பாட்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம்னு நினைக்கிறேன். நிறைய ஆக்சிடென்ட்ஸை அதை அவாய்ட் பண்ணோம். ஸோ இப்போ கிட்டத்தட்ட நம்ம உள்ள அந்த வில்லேஜ்குள்ளே வந்துட்டோம். ஸோ நம்ம பார்க்கலாம் அந்த டவுன் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. இப்போ அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணி இந்த ரைட் எடுத்து போனோம் அப்படின்னா நம்மளோட பார்க்கிங் வந்துடும். ஸோ பார்க்கிங்கில் போட்டுட்டு அப்படியே நம்ம ரைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா அழகான நம்மளோட ராபின்ஹுட்ஸ் பே அந்த கிளிஃபோட பார்க்கலாம். யூகேல நம்ம எங்கே போனாலும்
நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது கார் பார்க் தான். மோஸ்ட்டாக நம்ம ஃப்ரீ கார் பார்க் இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம மேப்பில் நம்ம வந்து பின் பண்ணி வச்சுக்கணும். அப்படி இல்லைனா மோஸ்ட்டாக இங்கே வந்து எல்லா கார் பார்க்ஸுக்குமே வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு இவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு இருக்கும். ஸோ 1.5 பவுண்ட்ஸ்லேருந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 பவுண்ட்ஸ் வரைக்குமே போகும் நிறைய இடங்களில். ஸோ அதெல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டு நம்ம இப்போ பார்க் பண்ணிவிட்டு அழகாக வெளியில் வந்துட்டோம். எங்களுக்கு இன்றைக்கி பார்க்கிங் ஸ்பாட் ஆக்சுவலாக ஃபஸ்ட் கிடைக்கல. ஸோ ஒரு 15-20 மினிட்ஸ் என் ஹஸ்பண்ட் வெயிட் பண்ணி தான் பார்க் பண்ணார். ஸோ அந்த டைமில் நிறைய வீடியோஸ் நான் கேப்சர் பண்ணேன். பட் ஃபஸ்ட்டு என் குழந்தைங்க பார்த்தது வந்து ஒரு ப்ளே கிரவுண்டு தான். அந்த ப்ளே ஏரியாவுக்கு வரும்போது போய்க்கலாம், ரிட்டன் வரும்போது போய்க்கலான்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி உட்கார வச்சுருக்கேன். இந்த ராபின்ஹுட்ஸ் பேயில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்டீப்பாக கீழே நடந்து நம்ம அந்த பேக்கு போகணும். ஸோ குழந்தைங்க மெயினாக கை குழந்தைங்க வச்சுருக்கவங்க, மெயினாக ப்ராம் ஸ்டோலர் வச்சுருக்கவங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் போகணும். ஏன்னா ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ரிட்டன் வரும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து பிளான் பண்ணிக்கோங்க. நாங்கள் இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து என்ஜாய் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் கீழே நடந்து போகிறோம். ஸோ வாங்க நம்ம கீழே நடந்து போகலாம். கீழே நடக்கும் போதே லெஃப்ட் அண்ட் ரைட்டில் நம்ம பார்த்தோன்னா நிறைய ஷாப்ஸ் இருக்கும். மெயினாக வந்து இங்கே ஃபிஷ் அண்ட் சிப்ஸ், இது சீ சைடில் இருக்கிறதால ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸாக நிறைய கடைகள் இருக்கும். கொஞ்சம் ப்ரைஸியாகவும் இருக்கும், ஏன்னா பீச் கிட்டே இருக்குது. பட் யூஸ்வலாகவே ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் வந்து யூகேயோட ஒரு ஃபேமஸான ஒரு சாப்பாடு, அவங்களுக்கு ஒரு மீல். அது ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் வந்து ரொம்ப விரும்பி இந்த பிரிட்டிஷர்ஸ் சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி ஏதாவது ஒரு ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கீழே இருக்க கடையில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த ஒரு ஃபஸ்ட்டு ரெஸ்டாரண்ட்டை மிஸ் பண்ணி அப்படி கீழே போயிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது, படிக்கட்டும் இருக்குது. பட் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். பட் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு வரோம், ஒரு கப்பலாக வரோம் அப்படின்னா ஒரு சூப்பரான இன்ஸ்டாகிராமபிள் பிக்சர்ஸ் நல்லா எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டவுன் இது. இன்னும் கொஞ்சம் வெயில் அடிச்சிருந்ததுன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் பார்க்க. பட் பரவாயில்ல, இன்றைக்கி நம்மளுக்கு டே லைட் ரொம்ப நேரம் இருக்கும். ஸோ அதனால் நல்லா பொறுமையாக என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம போகலாம். ஸோ இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா இது ஒரு சீ ஃபுட் ஸ்டால் தான் இது. ஸோ இதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கிராப் ரோல்ஸ், ப்ரான் ரோல்ஸ், டியூனா க்ரன்ச் ரோல்ஸ் அப்படின்னு நிறையா இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம ஊர் காசுக்கு 500 ரூபாய்க்கு மேலே. ஸோ அதெல்லாம் பாஸ் பண்ணி அப்படியே குட்டி குட்டி ஷாப்ஸ் இருக்குது. இங்கே வந்து ப்ரைவேட் பீப்புள், அதாவது லோக்கல் பீப்புளும் இங்கே இருக்காங்க. ஸோ அந்த பீப்புளுக்கு ஏற்ற ஷாப்ஸும் இருக்கும், கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் பாஸ் பண்ணி இப்போ நம்ம வந்து ஒரு புக் ஷாப்பை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். பட் ஆனால் அந்த புக் ஷாப்பை நம்ம ரிட்டர்ன் வரும்போது தான் பார்க்க போகிறோம். பட் அது ஓப்பன் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே யூகேயில் நிறைய ஷாப்ஸ் வந்து 5 மணியோட க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க, இன்க்ளூடிங் ஃபார்மசிஸ். இங்கே வந்து இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ரொம்ப முக்கியமாக இருக்கிறதால பிஸ்னஸ் இருந்தாலுமே 5 மணிக்கு நிறைய கடைகள் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு பெரிய சிட்டி டவுனில் இருந்தாலுமே எல்லாமே டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான். ஸோ ஒரு கடைக்கு போகணும், ஒரு ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னா நிறைய கடைகள் 8 மணிக்கு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க, இன்க்ளூடிங் டெக்ஸ்டைல்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும். அதிகபட்சம் வந்து உங்களுக்கு 10 மணி வரைக்கும் தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த புக் ஷாப்பை நம்ம ரிட்டர்ன் வரும்போது கண்டிப்பாக பார்க்கணும். பட் நம்ம லக் இருந்தால் பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம போயிட்டுருக்க இடத்துல நம்ம பார்க்குறது வந்து ஒரு லோக்கல் ஹிஸ்ட்ரி மியூசியம் தான். யூகேயில் நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்ஸில் இந்த லோக்கல் ஹிஸ்ட்ரி மியூசியம் பார்க்கலாம். ஸோ அதோட மெயின் இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா, அவங்க வந்து ரெவென்யூ, டூரிசம் மூலியமாக ரெவென்யூ கலெக்ட் பண்ணுறதுக்காக அது ஒரு என்ட்ரி ஃபீஸ் வச்சுருப்பாங்க. அவங்களோட ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்டோட லோக்கல் ஹிஸ்ட்ரியை அந்த மியூசியத்தில் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஜுவல்லரி ஷாப்ஸ். இங்கே ஜுவல்லரி வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுவும் இந்த மாதிரி யூனிக்கான டிசைன்ஸில் இருக்கிற ஜுவல்லரி ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்ப விரும்பி வாங்குவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பாண்டி பஜார்லேயே பார்த்துருப்போம். பட் இது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும், ஏன்னா இது ஃபாரின் கண்ட்ரியில். ஸோ அதனால் அப்படியே பார்த்துட்டு எல்லாத்தையும் ப்ரைஸியாக இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். பட் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே போகிறோம். அதே மாதிரி ரொம்ப ஃபேமஸான விஷயம் யூகேயில் மக்கள் ரொம்ப விரும்பி பண்ணுற விஷயம் வந்து இந்த டீ ரூம்.
ரூம்ஸ், அதாவது டீ ஷாப்பில் போய் அவங்க ஒரு டீயோ காஃபியோ இல்லை வந்து ஏதாவது ஒரு ஆல்கஹாலிக் பிவரேஜ் வாங்கி அப்படியே ஒரு ஃபுல் டே ஓட்டிடுவாங்க பிரிட்டிஷர்ஸு. ஸோ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சது வந்து டைனோசர் அண்ட் ஃபாசில் மியூசியம் தான். ஏன்னா என்னோட குழந்தைங்களுக்கு வந்து டைனோசர் மூவிஸாக இருக்கட்டும், டைனோசர் சீன்ஸ் வந்து லிட்ரலி எவ்ரிடே பார்ப்பாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மியூசியம் வந்து ஃப்ரீ என்ட்ரி தான், பட் நாங்கள் போன அன்றைக்கி அது க்ளோஸாக இருந்தது. ஸோ எங்களால் உள்ளே போய் பார்க்க முடியல. ஸோ நீங்கள் விசிட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மியூசியத்தோட டைமிங்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக நமக்கு என்ட்ரி ஃப்ரீ. ஸோ கண்டிப்பாக குழந்தைங்க, குட்டி குழந்தைங்க வந்து இருந்தாங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி இதை போய் பார்ப்பாங்க. கொஞ்சம் ஸ்கேரியாகவும் இருக்கும். ஸோ ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும் அவங்களுக்கு. அண்ட் ஸ்கூல் பார்ட்டி, ஸ்கூல்லேருந்து வராங்கல்ல, அவங்களும் இதில் வந்து ஸ்பெஷல் என்ட்ரி இருக்குது. ஸோ அவங்களும் இதில் போய் என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸோடு வரீங்க அப்படின்னா, குட்டி குழந்தைங்களோட வரீங்கன்னா கண்டிப்பாக மஸ்ட் விசிட் மியூசியம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட எண்டுக்கு வந்துட்டோம். நம்மளோட ராபின்ஹுட் பேக்கு ரீச் ஆக போகிறோம். ஸோ 2 சைடும் பாருங்கள் எவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்கன்னு. அப்படியே அவங்க வந்து ஒரு ட்ரிங்க்கை வாங்கிட்டு, ஏதாவது ஒரு ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் வாங்கிட்டு நல்லா சில் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. ஸோ இந்த இடம் தான் ராபின்ஹுட் பே. இந்த பர்டிகுலர் இடம் வந்து ஒரு இன்ஸ்டாகிராமபிள் இடம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நீங்கள் கூகுளில் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர ஃபோட்டோஸ் இருக்கும் இதை பற்றி. ஸோ நான் வந்து ரொம்ப நிறைய கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தேன். பட் இந்த குட்டி இடம் தான் இந்த பே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னப்போ கொஞ்சம் எனக்கு எக்ஸைட்மெண்ட் போயிடுச்சு. பட் ஆனால் வந்து வந்ததுனால இந்த இடத்த அப்படியே ஒரு சூப்பராக ஒரு லுக் விட்டுட்டு நம்ம வந்து இதுலேருந்து அப்படியே வாக் பண்ணி இன்னொரு பீச்சுக்கு போகலாம். பட் நம்ம வாக் பண்ணி போகிறதில்ல, நம்ம காரில் போகிறோம். ஸோ அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இந்த பேயோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி சைட்ஸில் நிறைய எழுதி போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம போகிறோம். ஸோ இங்கேருந்து ஒரு 360 வியூவில் நம்ம கிளிப்ஸும் பார்க்கலாம், வாட்டரும் பார்க்கலாம். ஸோ அதுதான் வந்து இதோட ஸ்பெஷாலிட்டின்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு, நிறைய வீடியோஸ் எடுத்துகிட்டு மக்கள் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் குட்டியாக சைடில் வந்து ஒரு ஷோர் இருக்குது. ஸோ அங்கேயும் போய் இந்த கடல் தண்ணியில் குளிக்கிறவங்க, ஸ்விம் பண்ணுறவங்களும் இருக்காங்க. பட் அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைட் பாத் இல்லை, ஒரு குறுகலான பாத் தான் இருக்குது. ஸோ நம்ம கிட்ஸ் வச்சுருக்கிறதால அந்த இடத்த அவாய்ட் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு பீச்சுக்கு போகிறோம். ஸோ இதை அப்படியே ஒரு க்யூட் லுக் பார்த்துட்டு நெக்ஸ்ட் போகலாம். இங்கே வந்து ஐஸ்கிரீம் ஷாப்ஸ், ஐஸ்கிரீம் வேன்ஸ் ரொம்ப ஃபேமஸ். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம், தூரத்தில் ஒரு ஐஸ்கிரீம் வேன் இருக்குது. ஸோ அதை வந்து வாங்குறதுக்கே நிறைய மக்கள் போவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இந்த ராபின்ஹுட் பேயோட புக் ஷாப் தான். ஸோ அவங்க கிட்டத்தட்ட க்ளோஸ் பண்ண போயிட்டாங்க. ஸோ அவங்கள்ட்ட ஒரு 2 மினிட்ஸ் இந்த வீடியோ மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போனேன். பட் நான் போன ரீசன் வந்து உள்ளே போய் ஏதாவது ஒரு புக்கு எடுக்கலான்னு தான் போனேன். பட் உள்ளே போன அப்புறம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்ததால் ஒரு கன்ஃபியூஷன் வந்துருச்சு எனக்கு. ஸோ அதனால் எதை எடுக்கிறது, ப்ளஸ் அவங்களும் க்ளோசிங் டைமில் இருக்கிறதால நிறைய ப்ரௌஸ் பண்ண முடியல. ஸோ அதனால் ஒரு குட்டி வீடியோ தான். ப்ரைஸஸ் பார்த்திங்க அப்படின்னா இது மோஸ்ட்டாக எல்லாமே செகண்ட் ஹேண்ட் புக்ஸ் தான். பட் செகண்ட் ஹேண்ட் புக்ஸோட ப்ரைஸஸ் மாதிரி இல்லை, எல்லாமே நியூ புக்ஸோட ப்ரைஸஸ் மாதிரி இருந்துச்சு. ஸோ ஸ்டார்டிங்கு கிட்டத்தட்ட 2.5 பவுண்ட்ஸ்லேருந்து இருக்குது. ஸோ 250 ரூபா நம்மளோட இந்தியன் ப்ரைஸில். ஸோ அந்த மாதிரி நிறைய புக்ஸ் இருந்துச்சு. பட் அவங்கள்ட்ட வந்து ஸ்பெஷாலிட்டியாக பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஓல்டு கலெக்ஷன்ஸ் புக்ஸும் இருந்துச்சு, ப்ளஸ் கிட்ஸ் புக்ஸும் இருந்துச்சு. ஸோ எல்லாமே நாங்கள் வந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் வந்தோம் அப்படின்னா ஒரு 11 o'clock டைமில் வந்து நல்லா என்ஜாய் பண்ணணும். ஏன்னா அவங்க 10 o'clock ஓப்பன் பண்ணுவாங்களாம். ஸோ அதனால் ஒரு 11 o'clock வந்தோம் அப்படின்னா ஒரு 1 hour நல்லா எல்லாத்தையும் ப்ரௌஸ் பண்ணிவிட்டு போகலாம். ஸோ வெளியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான கிளைமேட் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது, மழை பெய்யல. ஸோ என்னோடய கிட்ஸ்க்கு எங்கே வந்தாலும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ளே ஏரியா பார்த்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு 1/2 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ அதெல்லாம் நாங்கள் வந்து பண்ணி முடிச்சுட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இப்போது நம்ம இன்னொரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இந்த இடத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து விட்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீச். இதுதான் இந்த மெயின் டவுன். ஸோ இந்த பீச்சுக்கு தான் நம்ம போக போகிறோம். இதுவும் ஒரு பியூட்டிஃபுல்லான பீச்சாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். பேரண்ட்ஸோ இல்லை வயசானவங்களோ வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல ரொம்ப நேரம் உட்காந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான பீச் தான். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இங்கேயும் நம்ம போய் வந்து ஃபஸ்ட்டு நம்ம தேடக்கூடிய விஷயம் என்னென்னா பார்க்கிங் தான். ஸோ பார்க்கிங் தான் நாங்கள் தேடி போயிட்டுருக்கோம். ஒரு
ஒரு வழியாக நம்ம கார் பார்க் வந்து கண்டுபிடிச்சி நம்மளுக்கு நல்ல வேலை ஸ்பேஸ் இருந்துச்சு. ஸோ கார் பார்க் பண்ணிட்டு நம்ம இந்த பியூட்டிஃபுல்லான வியூவை பார்க்குறோம். ஸோ அந்த சைடு நம்ம ராபின்ஹுட் பேலேருந்து வந்தோம்ல அந்த கிளிஃப் இது வந்து அந்த பீச்சோட பயர். அண்ட் நம்ம அப்படியே ரைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஒரு 2 சூப்பரான விஷயம் இருக்குது. ஒன்று வந்து விட்பி ஆபே, அந்த புரோக்கன் கேசல். ஸோ இந்த கேசல் தான் டிராகுலா படத்தோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 199 ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டெப்ஸ் பார்க்கலாம். ஸோ அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து நம்ம பீச்சை பார்க்குறது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குமா, அது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ முடிஞ்சால் பார்ப்போம், அப்படி இல்லைனா இன்னொரு தடவை கண்டிப்பாக விசிட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து கேப்டன் குக், அதாவது கேப்டன் ஜேம்ஸ் குக்கோட மெமோரியல் தான். ஸோ இவர் ஒரு ஃபேமஸான எக்ஸ்ப்ளோரர், அதுவும் மெயினாக வந்து பசிபிக் ஓஷன்லேருந்து நியூசிலாந்து வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருக்காரு. அண்ட் ரொம்ப ஃபேமஸான ஒரு நேவல் ஆஃபீஸர். ஸோ அவரோட மெமோரியல் தான் இது. ஸோ அதை பார்த்துட்டு இப்போ நம்ம அப்படியே கீழே இறங்கி நடந்து போகிறோம். ஸோ இப்போ கீழே நடந்து வந்தாச்சு. கீழே வந்த உடனே நீங்கள் நிறைய ஷாப்ஸ் பார்க்கலாம், நிறைய இந்த ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் ஷாப்பு. ஸோ அதே மாதிரி நம்ம ரைட் சைடில் போய் கீழே போனோம் அப்படின்னா நிறைய வெரைட்டி ஆஃப் அந்த கேம்ஸு, ஃபுட் ஸ்டால்ஸு, ஐஸ்கிரீம் ஷாப்ஸு நிறையா பார்க்கலாம். ஸோ இந்த படிக்கட்டு வழியாக தான் நம்ம நடந்து வந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம வந்து ஃபிஷர்மேன்ஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஃபேமஸான அதே மாதிரி ஓல்டன் கடை. ஸோ இதில் போய் என்ன மெனு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம். பார்த்துட்டு இப்போ நம்ம வந்து பீச்சுக்கு நடந்து கீழே போக போகிறோம். ஸோ இங்கே வந்து ஒரு கிட்ஸ் ப்ளே ஏரியா மாதிரி ஒரு இடம் இருக்குது. ஸோ அதையும் பார்த்துட்டு, பட் அதில் மோஸ்ட் ஆஃப் தி பிளேஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க டைம் ஆனதால். ஸோ அதனால் எப்படியாவது குழந்தைங்களெலாம் பார்க்க வைக்காமல் அப்படி கீழே பீச்சுக்கு போக போகிறோம். பீச் வந்து ஒரு சாண்ட் பீச் தான். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கீழே போய் பீச் பார்த்துடலாம் அப்படின்னு இப்போ இறங்கி போக போகிறோம். ஸோ அழகாக இந்த ஸ்டெப்ஸ் வழியாக இப்போ கீழே நம்ம சாண்ட் பீச்சுக்கு போக போகிறோம். ஸோ யூகேல நிறைய பீச்சஸ் வந்து ஸ்டாண்ட் பீச்சஸாக இருக்காது, நிறைய அந்த கூழாங்கல் கலந்த பீச்சஸ் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சாண்ட் பீச் பார்த்தோன்னா பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் வெயில் அடிச்சிருந்தது அப்படின்னா இன்னும் சாண்ட் வந்து கிளியராக இருக்கும். நேற்று மழை பெஞ்சுது விட்பியில். ஸோ அதனால் கொஞ்சம் சாண்ட் வந்து ஈரமாக தான் இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் அலை வந்து உள்ளே வரும். ஸோ அதனால் பெருசாக இங்கே மக்கள் வந்து என்ஜாய் பண்ண மாட்டாங்க. அந்த பீச்சில் உட்காந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு அதர் சைட் ஆஃப் த பீச் இருக்குது. ஸோ அங்கே போய் மக்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த இடம். நிறைய ஸ்டால்ஸ் அண்ட் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து இந்த பீச் வியூவோட, இந்த தண்ணி வியூவோட இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து நிறைய மேலே பார்க்கலாம். ஸோ அதெல்லாமே கொஞ்சம் இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு லேட்டர் இந்த ஈவினிங் தான் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ நாங்கள் வந்து கீழே வந்து பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இப்போ மறுபடியும் நாங்கள் வந்து
ரைட் சைடில் இருக்கிற அந்த ஷாப் ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஏரியாவுக்கு போயிட்டோம். ஸோ அங்கேருந்து நம்ம ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான கிளிப்ஸில் வந்து ஒரு பெரிய டவுனே இருக்குது. அவ்வளோ வீடுகள் அந்த கிளிப்ஸில் இருக்குது. ஸோ ரொம்ப பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அந்த சைடில் நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் விட்பி போனோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சைட்லேருந்து நம்ம வந்து பீச்சுக்கு இறங்கி வரணும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஷாப்பிங் ஏரியாவில் போய் என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பட் கிட்டத்தட்ட ஒரு 50% ஷாப்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் நம்ம வந்து மெயினாக இங்கே வந்த ரீசன் வந்து ஒரு நல்ல ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் கடையும் ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டால் தேடி தான் வந்தோம். ஸோ இந்த ப்ளஷர் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பிங் அண்ட் ஒரு கேமிங் பிளேஸ் இருந்துச்சு. ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு நாங்கள் வெளில வந்துட்டோம். ஸோ இதில் பார்க்கலாம், நீங்கள் வந்து விட்பியோட ஒரு கம்ப்ளீட் மேப் இருக்குது. ஸோ நம்ம என்ன தான் கூகுள் மேப்ஸ்லாம் யூஸ் பண்ணாலும் இந்த பழைய மேப் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்ம கண்டுபிடிச்சி போகிறதெல்லாம். ஸோ அந்த மேப்பை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா 1 pound காயின் உள்ளே போட்டோம் அப்படின்னா அந்த மேப் ஃபுல்லாக வரும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த நான் பாயிண்ட் பண்ணுற இடத்தெல்லாம் தாண்டி நம்ம வந்து நிற்கிறோம். ஸோ இதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு ஒரு சூப்பர்பான ஒரு ஷிப் பேக் எண்டில் இருந்துச்சு. ஸோ அதையும் பார்த்துட்டு கிட்டத்தட்ட டைம் இப்போ 7:30 ஆயிடுச்சு நைட்டில். ஸோ நாங்கள் வந்து ஆல்ரெடி ரொம்ப டயர்டாகிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்தோம் அப்படின்னா விட்பி அபேயை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்ப போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். Until then, take care and bye.